அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அடுத்த பார்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வடமொழி சந்திகளும் உபசர்க்கங்களும் அப்படின்னு. சந்தினா அர்த்தம்னா ரெண்டு விஷயங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சந்தி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுல வடமொழியிலையும் சில சந்தி சொற்கள் இருக்கு. தமிழ்ல பல வடமொழி தொடர்கள் வந்து வழங்குது. அவை பெரும்பாலும் அந்த வடநூல் புணர்ச்சியை தான் பெறும். தமிழ்ல வரக்கூடிய வடமொழி தொடர்களை பிழையின்றி எழுதுறதுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புணர்ச்சியை வடநூலார் எப்படி சொல்றாங்கன்னா சந்தின்னு சொல்றாங்க. தமிழ்ல 3 டைப்பா சந்தியை பிரிக்கிறாங்க. கொஸ்டின் கேட்கலாம். தமிழில் சந்தி என்னன்னா தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தின்னு 3 விதமான சந்திகள் வந்து வழங்குது. பெரும்பாலும் 2 தான் என்னது அப்படின்னா சந்தி ஏரியா. சரிங்களா? இது வந்து வட சொற்களுக்கு தான். சரிங்களா? சோ முதல்ல இருக்கக்கூடிய 2 தான் என்னது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வழங்குது, பெரும்பாலும் வழக்கத்துல இருக்கிறது. சோ அந்த 3 வகையான சந்திகள் வருது. இது வட சொற்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல்ல தீர்க்க சந்தி அப்படின்னு அர்த்தம்னா தீர்க்க சந்தியவே ஒரு 3 டைப். ஆக்சுவலி சந்தியவே வடநூலார் வந்து புணர்ச்சி, நம்ம வந்து தமிழ்ல சொல்லக்கூடிய புணர்ச்சியை தான் வடநூலார் சந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி புணர்ச்சியில வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வருது இல்லையா? சோ அப்படி வரக்கூடியதை இவங்க சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திய 3 டைப்பா பிரிக்கிறாங்க. தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தி. தீர்க்க சந்திலேயே 3 டைப் இருக்கு. நிலைமொழியோட இறுதியில அ அல்லது ஆ இருந்து வருமொழியோட முதல்லையும் அதே இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வடமொழியில, அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய உயிரும் வருமொழியில இருக்கக்கூடிய உயிரும் கெட ஆ அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா தோன்றும். இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிறது தோன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, குண கூட்டல் அனுபவம் அப்படின்னா குணானுபவம். இந்த நாம பிரிச்சிங்கன்னா இங்க ஒரு இருக்கு. இங்க அனுபவத்திலையும் முதல் எழுத்து ஆதான். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியதுதான் நிலைமொழி. இதோட எண்டு ஆ அல்லது ஆல முடிஞ்சு. வருமொழியோட முதல் எழுத்தும் ஆ அல்லது ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருந்தா கூட எப்படி வரும்னா குணானு ஆவாக என்ன செய்யணும் தோன்றி. இதை பாருங்க எப்படி வந்திருக்குன்னா குணானுபவம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இது ஒண்ணு. சர்வ கூட்டல் அதிகாரி, இது பாருங்க இவ்வு கூட்டல் ஆ. இங்கே என்ன இருக்கு ஆ. இப்ப 2 வரும்போது ஆவாக என்ன செய்யுது அப்படின்னா மாறுது. இது முதல் ரூல். அதேதான் எல்லா இதுலயுமே. அடுத்து 2வது ரூல் பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதியில இ அல்லது ஈ இருந்து வருமொழியோட முதல்ல இ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் கெட ஓர் ஈ அப்படிங்கிறது தோன்றும். இந்த 2வது ரூல் என்ன கொடுத்திருக்குன்னா நிலைமொழியோட இறுதியில இ அல்லது ஈ வந்து, அதாவது முதல்ல இருக்கக்கூடியது நிலைமொழி, அதோட கடைசியில இ அல்லது ஈ வந்து வருமொழியோட முதல் எழுத்தும் ஈ அல்லது ஈயாக இருந்துச்சு அப்படின்னா அது நெடிலாக, அதாவது 2வது இருக்கக்கூடிய ஈங்கிற நெடில் எழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, கிரி கூட்டல் இந்திரன் அப்படிங்கிற கிரியை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஈல முடிஞ்சிருக்கு. வருமொழியோட முதல் எழுத்தும் அதை அப்ப ஈ என்னவா மாறுதுன்னா ஈயாக மாறுது. அதே மாதிரி முனி கூட்டல் ஈஸ்வரன் அப்படின்றதுல இங்கேயும் பாருங்க, முனிங்கிறது இன்னு கூட்டல் ஈ இல்லையா? இங்க முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து நெடில். இப்ப இப்படி இருந்தாலும் இந்த நெடில் எழுத்தாக தான் என்ன செய்யுதுன்னா மாறுது, முனீஸ்வரன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரூல். இதெல்லாம் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க இதை பத்தி ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையவே நாங்க எடுத்திருப்போம். அடுத்ததாக நிலைமொழியோட இறுதியில உ இல்லது ஊ இருந்து, அதாவது இதை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஊ. இந்த ஊ அல்லது ஊ இருந்து வருமொழியோட முதல் எழுத்தும் அதே மாதிரி உ அல்லது ஊ வந்துச்சுன்னா அந்த நெடிலாக அது மாறுது, ஊவாக மாறுது. குரு கூட்டல் உபதேசம், இங்கேயும் ஊதான் குறில், இங்கேயும் ஊதான். 2 குறில் வந்தாலும் அந்த குறில் என்னவா மாறுது, குரு உபதேசம் அப்படின்னு நெடிலாக மாறுது. அதே மாதிரி சுயம்பு இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு நெடிலாக இருந்து இங்கேயும் ஒரு நெடிலாக இருந்ததுன்னா அதுவும் கடைசியில அந்த மாதிரி மாறுது. அடுத்ததா குணசந்தி, நிலைமொழியோட இறுதியில அ அல்லது ஆ இருந்து இத பிரிச்சிங்கன்னா ஜ இஜி கூட்டல் அ இருந்து அ அல்லது ஆ எது வேணா இருக்கலாம். வருமொழியோட இங்க அதுக்கு முன்னாடியில என்ன பார்த்தோம், ஆ அல்லது ஆ இருந்து வருமொழியிலே அப்படின்னு சொன்னா இது நெடிலா மாறுதுன்னு பார்த்தோம். இங்க என்னன்னா முதல் எழுத்து, அதாவது நிலைமொழியில அ அல்லது ஆ இருக்கணும், அ அல்லது ஆ இருக்கணும். வருமொழியோட முதல் எழுத்து ஈ அல்லது ஈயாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுமே கெட அது என்னவா மாறுது, ஏ ஆக மாறுது. இப்ப பாருங்க, ராஜ கூட்டல் இந்திரன், இங்க ஆல முடிஞ்சிருக்கா, இங்க அடுத்த செட்டான ஈல முடிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே கெட ராஜேந்திரன் அப்படின்னு மாறுது.
தேவ கூட்டல் இந்திரன், இதுவும் இவ்வு கூட்டல் குறில். இங்க என்ன இருக்கு? இருக்கு. சோ இப்படி ரெண்டுமே வந்ததுன்னா இது ரெண்டுமே கெடாது. என்ன மாறுது? ஏன்னு சொல்லக்கூடிய எழுத்தா மகா கூட்டல் ஈஸ்வரன், அதுவும் அதே மாதிரிதான். இங்க பாருங்க, இங்க இக்கு கூட்டல் குறில் ஈஸ்வரன், இங்க இது ரெண்டுமே நெடில். இது வந்தாலுமே என்னது? ரெண்டுமே கெட மகேஸ்வரன் அப்படின்னு ஏ ஆக மாறுது. அடுத்ததான் நிலைமொழியோட இறுதியில அல்லது இருந்து வருமொழியோட முதல் அல்லது ஊவாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்னவா மாறுதுன்னா ஓவாக மாறுது. இங்கே பாருங்க, சர்வ கூட்டல் உதயம், இங்கே இவ்வு கூட்டல் இங்கே ஊ இருந்ததுன்னா இவ்வு கூட்டல் ஓ சர்வோதயம் அப்படின்னு மாறுது. அடுத்து சக கூட்டல் உதாரன், இங்கேயும் இக்கு கூட்டல் இருந்து இங்கேயும் ஊ இருந்ததுன்னா அது சகோதரன் ஓவாக என்ன செய்யுதுன்னா மாறுது. இப்ப நம்ம முதல் என்ன சந்தி பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்த்தது தீர்க்க சந்தி. முதல்ல நம்ம பார்த்திருக்கக்கூடிய ரெண்டு சந்தி குணசந்தி நம்ம முதல்ல பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது இங்க நம்ம பார்த்த தீர்க்க சந்தி, அடுத்ததா குணசந்தி. இது ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா முடிச்சிட்டோம். சோ மூணாவது நம்ம பார்க்க இருக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்த சந்தி. இந்த விருத்த சந்தியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. நிலைமொழியோட இறுதியில அல்லது இருந்து வருமொழியோட முதல்ல ஏ அல்லது ஐ வந்துச்சுன்னா அது ரெண்டும் கட ஐ தோன்றும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிவ கூட்டல் ஏகம் இவ்வு கூட்டல் நிலைமொழியோட முதல் எழுத்து என்னவா முடிஞ்சிருக்கு? அல்லது ஆல முடிஞ்சிருக்கு. வருமொழியோட முதல் எழுத்து எதுல வந்திருக்கு? ஏ அல்லது ஐல வந்திருந்ததுன்னா ரெண்டும் கெட, இங்க பாருங்க ஏல வந்திருக்கு. இது ரெண்டும் கெட என்ன தோன்றுறதுன்னா ஐ தோன்றுறது. இது விருத்த சந்தி. எது எந்த சந்திங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க சர்வ கூட்டல் ஐஸ்வர்யம், இங்கே இந்த வாவை பிரிச்சீங்கன்னா இவ்வு கூட்டல் இங்கே முதல் எழுத்து ஐல வந்ததுன்னா இரண்டும் கெட என்ன தோன்றுது? ஐ தோன்றுது. இதுவும் குணசந்தி மாதிரியே வருது. அடுத்ததான் நிலைமொழியோட இறுதியில அல்லது இருந்து எப்பயும் போல வருமொழியோட முதல் எழுத்து அல்லது ஓ அல்லது இருந்ததுன்னா ரெண்டும் கெட ஓ தோன்றும். மோஸ்ட்லி நமக்கு இந்த டாபிக் கேட்க மாட்டாங்க, மத்ததெல்லாம் நம்ம தரவாய்க்கணும். அடுத்ததா உபசர்க்கங்கள். உபசர்க்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வடமொழியில சொல்லக்கூடியதுல தமிழுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது வினை சொற்களுக்கு முதல்ல வருவது. தமிழ்ல உபசர்க்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், வடமொழியில உபசர்க்கங்கள் நிறைய வருது. அதுவும் நம்ம பிள்ளையின்றி எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தலை, தலைய வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? தலை சிறந்த. அப்ப சிறந்தன்ற வினைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அடை தலை சிறந்த. கைகொள், சரிங்களா? தலைமகன், இந்த மாதிரிலாம் அதாவது வினைக்கு முன்னாடிதான் வரணும். தலைமகன் கொடுத்தா அது பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்துடும். இப்ப தலை சிறந்த, சரிங்களா? கை கூப்பி வினை, சரிங்களா? அந்த மாதிரி வரக்கூடியது. வடமொழியில உபசர்க்கம் அப்படின்னு சொல்றது இன்மை பொருள் தருவன அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இன்மை பொருள் அப்படின்னா அபனா அபகீர்த்தி, கீர்த்தினா புகழ், அத இல்லாததாக சொல்றது அபகீர்த்தி. மானம், அதை இல்லாம சொல்றது அவமானம். காரணம் நிஷ்காரணம். பாக்கியம் நிர்பாக்கியமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நிரபராதி. ராதி நிரபராதி. சோ இந்த மாதிரி எதிர்மறையான பொருள்ல தரக்கூடியதாக இருக்கும். சோ இதுல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதினா அர்த்தம் மேல், அதோனா கீழ், அணுனா பின், அபினா மிகுதி, உபனா துணை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சா நமக்கு ஓரளவு போதும். சக அப்படின்னா சகவாசம், சகவாசம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சம்பந்தம், அது மாதிரி. அடுத்ததா துர் அப்படின்னா துர்சக்திகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, கெட்ட அப்படின்னு அர்த்தம். பரினா பரிபூரணம், முழுதும் அப்படின்னு அர்த்தம். பிரதி பதில், இந்த பொருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். துர்னா கெட்ட, அந்த மாதிரி பொருள் ரொம்ப முக்கியம். வீணா வேறு, அந்த மாதிரி விஷயங்கள். விநாயகன் அப்படின்றது. சோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சொற்சொடர் பிரிப்பு தவறுகள் அப்படின்றது. சொற்சொடரை பிரிக்கும் போது ஏற்படக்கூடிய தவறுகள். சோ இங்கே நம்ம பார்த்தத ஒரு தடவை ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல சந்தி அப்படிங்கிறது, அதாவது வடமொழியில சந்திகள், நம்ம புணர்ச்சியை தான் வடமொழியில சந்தின்னு சொல்றாங்க. அத 3 டைப்பா பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா முதல்ல தீர்க்க சந்தி. தீர்க்க சந்தியில ஒரு 3 டைப் பார்த்திருப்போம். அடுத்ததா குணசந்தி, அதுல ஒரு 2 டைப் பார்த்தோம். அடுத்ததா விருத்த சந்தி, சரிங்களா? அதுக்கப்புறம் உபசர்க்கங்கள் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. அதுல 3